கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:7 வாசிக்கலாமா? என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ரட்சிப்பு மகிமை யார்கிட்ட இருக்கா? தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனும் என் அடைக்கலமா யார்கிட்ட இருக்க? தேவனுக்குள் இருக்கிறது. எப்படி அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ரட்சிப்பு என்பது என்னங்க? விடுதலை. உங்களுடைய விடுதலை, உங்களுடைய பிழைப்பு, நீங்க இப்ப வாழுகிற வாழ்க்கை, இதெல்லாம் கடவுள்கிட்ட இருக்கு, ஆண்டவர்கிட்ட இருக்கு, இயேசுகிட்ட இருக்கு இல்லைங்களா? மகிமை, உங்க மேல ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமையே விழி, சுரமண்டலமே விழி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா. மகிமை, நம்ம மேல ஒரு மகிமை இருக்குல்ல, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு மகிமை, அது யார்கிட்ட இருக்குங்க? தேவனாலதான் நமக்கு வரணும். இப்போ ஆமான் ராஜாட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அதாவது ராஜா வேலைக்காரன் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னை நல்லது செஞ்சுருக்கான் ஒருத்தன், நான் சாகாதபடி என்னை காத்திருக்கிறான் ஒருத்தன், அப்போ அவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு ஆமான் வாசலில் நிற்கிறான். உள்ள வர சொல்லு. ஆமான்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கான், என்னை உயிரே காப்பாற்றி இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யறது? ஆமான்னு சொல்றாரு, நம்மளை தான் நினைக்கிறார் போல இருக்குன்னு. ராஜா ஏற வேண்டிய குதிரை, அதுக்கப்புறம் அவருடைய வஸ்திரம், அவருடைய ராஜமுடி, அவருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி போயிட்டு சொல்லிக்கிட்டே போகணும், இவர் நல்லவர் நல்லவர் சொல்லிகிட்டே போகணும். இப்படிலாம் சொல்லி தனக்கு கிடைக்கணும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மகிமை யாரு கிடைக்குன்னு நினைக்கிறாரு? தனக்கு கிடைக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, போ, வாசற்படியில் முருத்தக்காயின்னு ஒருத்த உட்காந்துருக்கிறா இல்லையா, அவனுக்கு நீ சொன்னபடியே செய்யின்றாரு. மகிமை எங்கே போயிடுச்சுங்க? கர்த்தருடைய பிள்ளைக்கு போயிடுச்சு. ஆமென். இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க, தனக்கு மகிமையை தேடிக்கொள்ளும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க தனக்கு மகிமையை தேட மாட்டாங்க, அது தானா சேரும். ஆமென். கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு பாருங்களேன், இருக்கிறது பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும். பெலனான என் கண்மலை யாருங்க? அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இல்லை, அந்த கண்மலையும் என் அடைக்கலமும். உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, உங்களுக்கு ஒரு சேஃப் எங்க இருக்குங்க? ஆண்டவருக்குள்ள இருக்குதான். ஆண்டவருக்கு வெளியில்ல. மேல சொன்னது என்ன? ஆண்டவர் இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இதை சொல்லும்போது நல்ல கவனிங்க, ஆண்டவருக்குள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இன் காட், இன் அவருக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு பெலன்னாலும் உங்களுக்கு அடைக்கலனாலும் எங்கதான் இருக்கு? அவருக்குள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மோசே மரித்த போது கர்த்தர் அவரை தனக்குள் அடக்கம் பண்ணி கொண்டார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? கர்த்தரே ஒரு மனுஷனை தனக்குள்ள வச்சுக்கிட்டாராம். அந்த மாதிரியான பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் பாருங்க. அப்படிதான் இன்றைக்கு உங்களுக்கு பெலனையும் உங்களுடைய அடைக்கலத்தையும் அவருக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப நீங்க பெலனா இருக்கணுமா? அவருக்குள்ள போயிடுங்க, அந்த பெலனை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க பாதுகாப்பா இருக்கணுமா? அவருக்குள்ள போயிடுங்க. எப்படி நான் அவருக்குள்ள போக முடியும்? நிக்கோதேமு கேட்டார் இல்லைங்களா, எப்படி நான் திரும்ப போய் நான் பிறப்பேன்னு கேட்டாரு. அந்த மாதிரிதான் இது இல்லை? எப்படி அவருக்குள்ள போக முடியும் அப்படின்னா, ஜெபத்தின் வழியாக, துதியின் வழியாக, வேத வாசிப்பின் வழியாக நீங்க அவருக்குள்ள போக முடியும். ஆமீன். அவருக்குள்ள போய் வெள்ளனாகவும் பாதுகாப்பாகவும் நீங்க இருக்கலாம். ஆமீன். அதை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த செய்திக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல தெய்வமே, இந்த நாளில் எங்க கூட பேசியிருக்கிறீங்க. வார்த்தைகள் உங்களுடையது, அதுல இருந்து வருகிற எல்லா காரியமும் உடையது. கர்த்தாவே, பேசின வார்த்தைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பும் மகிமையும் உங்ககிட்ட இருக்குப்பா, ஆனா பெலனும் அடைக்கலமும் உங்களுக்குள்ள இருக்குப்பா. அதை இன்னைக்கு உணர்ந்தவங்களா நாங்க ஜெபித்திருக்கிறோம். கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி வெற்றியை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து உள்ளார். அநேகர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை குறித்தும், உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், பிரிவுகள், சுகவீனங்கள் இவைகளை குறித்து நீண்ட நாட்களாய் எனக்கு ஏன் இந்த பாடு, வேதனை, போராட்டம், இதற்கு முடிவே இல்லையா என்று பல கேள்விகளோடு விடை தெரியாமல் கலங்கி போய் இருக்கிறீர்களா? ஆறுதலடைய முடியாத இருதயத்தோடு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் பொல்லாத புலம்பலின் சூழ்நிலையின் இரட்டை கர்த்தர் களைந்து போடுகின்றார். மகிழ்ச்சியினால் உங்களை இடை கட்டுகின்றார்.
நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் புலம்பி துக்கித்து காத்திருந்தீர்களோ அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நன்மைகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்விக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்க்கின்றோம். தனது மகன் யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் குழியிலே தள்ளப்பட்டும் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டும் போனான் என்றும், இதை குறித்து தகப்பனாகிய யாக்கோபினிடத்து மற்ற சகோதரர்கள் தெரிவிக்கையில் யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டதால் அவன் மரித்து போனான் என்று கூறுகின்றனர். அதை கேட்ட யாக்கோபு தன் அறையில் இரட்டை கட்டி கொண்டு அநேக நாட்கள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தார் என்றும், அநேக வருடங்கள் சென்ற பின்பு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்றும் வாசிக்கின்றோம். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் தன் மகன் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கூறுகிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் இழந்து போன சமாதானம், சந்தோஷம், பெலன் இவற்றை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு நாளாகவும், எவைகளுக்காய் நீண்ட நாட்களாய் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவைகள் தாமதமாகி தடைப்பட்டதால் புலம்பி சோர்வுற்று கண்ணீரோடு காத்திருக்கின்ற காரியங்களுக்காக இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு முடியுமா என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு அவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிற நாளாய் கர்த்தர் ஆசிர்வதிக்கின்றார். யாக்கோபு சொல்லுகிறார், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் உன் சந்ததியையும் காணும்படி கர்த்தர் செய்தார் என்பதைப் போல இன்றைக்கு உங்களின் பிரிந்த உறவுகளில், இழந்து போன ஆசிர்வாதங்களில், பணியிடங்களில், சரீர சுகம், இப்படி எவைகளுக்காக காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு நல்ல பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் நம்ப முடியாத இடத்திலிருந்து உங்களின் ஆசிர்வாதம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற நம் கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பெரிய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதுவரையில் புலம்பின காரியங்களில் ஆனந்த களிப்பை கர்த்தர் இன்றைக்கு தருகின்றார். பலவீனம், வியாதி, பற்றாக்குறை போன்ற இரட்டை இன்றைக்கு உங்களிலிருந்து கலைந்து போடுகின்றார். சாம்பலின் அனுபவத்திற்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.